ஸோ வாய்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு என்னென்னா இப்போ 7வது டேட்டில் ரிமைனிங் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஹார்ட் லெவலில் தான் இருந்தது, கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் சால்வ் பண்ணல, ஆன் த ஸ்பாட்டில் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே பார்க்கலாம். லைட்டாக பாதி மட்டும் சால்வ் பண்ண, அடுத்து சால்வ் பண்ணல. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது இந்த டைப் எல்லாமே. ஓகேங்களா? ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இது போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஸ்டின் எடுத்துக்கூட கொஸ்டின் எடுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 10. ஓகே 10லேருந்து நமக்கு பார்க்க போகிறோம். ஓகே கொஸ்டின் நம்பர் எடுத்தாச்சு. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா? மொத்தம் 5 நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5மே இன்க்ரீஸிங் ஆர்டரில் டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. ஓகேங்களா? அதோட ஆவரேஜ் 40. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜிட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ டிஜிட்டை பேஸ் பண்ணி எதை கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கன்வே பண்ண தெரியணும். அப்போ டிஜிட்டை பேஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10A + Dன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 10A + B இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல, அப்போ 24 மாறினா 42 மாறும். ஓகேங்களா? அப்போ 10 டைம் போகிறது தான் நமக்கு இதில் கரெக்டாக இருக்கும். XYன்னு போட்டோம்னா ஆன்சர் வராது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. XYன்னு போட்டோம்னா ஆன்சர் வராது. 10X அந்த மாதிரி தான், இந்த 10AB அப்படி தான் போடணும். அது மாதிரி டீங்கிறது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வரும், 10C + D அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணனால அதோட ஆவரேஜ் என்னவா எவ்வளோ அதிகரிக்கும், 49 ஆகுது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை மட்டும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கும், 40 × 5ன்னு சொல்லி 200. அடுத்த டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கும், 245ன்னு வரும். கரெக்டா? அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 45. அப்போனா இன்டர்சேஞ்ச் பண்ணனால என்ன சேஞ்ச் ஆயிருக்கோ அதுதான் அதோட மீனிங். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணால் எஸ்ஸோட வேல்யூ எனக்கு என்னவா மாறும், ஏன்னா PQR வந்து மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. அப்போ எனக்கு மைனஸ் பண்ணால் என்ன வரும், 45. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணனால அதிகரிச்ச வேல்யூ தான் 45. அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். எனக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால தான் 45 சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணால் எனக்கு என்னவா மாறும், இது எனக்கு 10B + A, இது எனக்கு 10D + C அப்படின்னு மாறும். அப்போ இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோ அதிகரிச்சுக்குங்கிறது மைனஸ் பண்ணாதான் தெரியும். கரெக்டா? நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், 1ஓட 1 இவ்வளோ அதிகமா இருக்குன்னா அது எப்போ தெரியும், மைனஸ் பண்ணும்போது தான் தெரியும். அப்போ எனக்கு மைனஸ் பண்ணா எனக்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு தெரியுது. மைனஸ் பண்ணேன்னா 9A - 9B. இங்க அதே மாதிரி 9C - 9D அப்படின்னு வருது. அப்போ 9 ஃபுல்லா காமனா எடுத்துடலாமா? அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் எனக்கு என்னது, 45. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேங்களா? இதுதான் கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ 9 ஃபுல்லா எடுத்து டிவைட் பண்ணிட்டேன்னா 5ன்னு வரும். அப்போ எது பாசிட்டிவா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். அப்போ A + C பாசிட்டிவா இருக்கோ அதை எழுதிடுறேன். மைனஸ் B + D அது தனியாக எழுதிடுறேன். அப்போ ரெண்டும் சேர்ந்தா 5. எல்லாத்தையும் 9 காமனா இருக்கு, டிவைட் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதே இதோட தான் அடுத்ததையும் கம்பேர் பண்ணோம். இப்போ அடுத்து என்னன்னா, கண்டிஷன் 2ல அதை சேஞ்ச் பண்ணாம இப்போ P + R + Qன்னு இருக்கு, S + Tன்னு இருக்கு. இதோட ஆவரேஜ் டோட்டல்னு எடுத்துக்கலாம். இதோட டோட்டல் வந்து 200. இப்போ இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. P + R + Q வந்து என்ன பண்ணாங்கன்னா -1/2ஆல மல்டிபிள் பண்ணிட்டாங்க. அதனால அதோட டோட்டல் எனக்கு என்னவா மாறுது அப்படின்னா, ரெடியூஸ்டுன்னு சொன்னாலே என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். 20% ரெடியூஸ்னா என்ன பண்ணணும், 20லேருந்து மைனஸ் பண்ணுவோம். 20யை வந்து அப்படியே போட மாட்டோம். ஓகேங்களா? அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கான அப்படி கொடுக்காங்க 33.6ன்னு. அப்போ அதை 40லேருந்து மைனஸ் பண்ணணும். நான் இல்லை கன்ஃபியூஸ் ஆனேன், அதனால தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்போ 6.4 தான் ஆவரேஜ். அப்போ இன்ட்டு 5 பண்ணால் டோட்டல் 32 தான் எனக்கு டோட்டல். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஈக்குவேஷன் அப்படியே இன்ட்டு 5 பண்ணால் எனக்கு என்ன வரும், 5 டைம் ஆஃப் வரும். கரெக்டா? அப்போ 5 டைம் ஆஃப்னா இந்த சைடு வந்தால் 5. அப்போ எனக்கு 5 வந்தால் எனக்கு என்ன வரும், 160. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா PQ கேன்சல் ஆயிரும். ஏன்னா சேம் ஒரே வேல்யூ தானே. இன்ட்டு 5 பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக எழுதிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வரும். அப்போ 6 டைம் ஆஃப் S + Tயோட வேல்யூ எனக்கு என்ன வரும், 360. அப்போ 6ஆல் டிவைட் பண்ணா S + Tயோட வேல்யூ 60. எனக்கு S + Tயோட வேல்யூ என்னது, நம்ம போட்ட அசம்ஷன் படி எனக்கு 10 டைம் ஆஃப் A
பி 10 டைம் ஆஃப் சி அண்ட் டி. அப்போ 10 டைம் ஆஃப் ஏ பிளஸ் சியை தனியாக எடுத்துக்கலாம், ப்ளஸ் பி அண்ட் டி தனியாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஓகேங்களா? இது நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கே வந்தது, இல்லை நானும் ரொம்ப கன்ஃபியூஸ் தான் ஆனேன். ஓகேங்களா? வித்தவுட் ப்ராக்டிஸ் பாசிபிள் இல்லை. அது மாதிரி இந்த மாதிரி சம்லாம் கொஞ்சம் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாகவே வச்சுக்கோங்க, ஸ்டடி பண்ணுறதில்ல. ஏன்னா இது அடிஷ்னலாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். மற்றது கூட கனெக்டிவிட்டியாக இருக்கும், டேட்டா இன்டர்பிரேஷன், டேபிள் எல்லாமே. இது அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏ பிளஸ் சி மைனஸ் பி பிளஸ் டி. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, ரெண்டையும் ப்ளஸ் பண்ண எனக்கு என்ன தெரியுது, சாரி இங்கே ப்ளஸ் வரும், நான் மைனஸ் போட்டேன். ரெண்டும் சேர்ந்து தான் வரும். நான் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நான் மைனஸ்ன்னு போட்டேன். கரெக்டாக எழுதியிருக்கேனா? ஓகே, ஓகே. ஸோ மைனஸ், ஓகே இல்லை மைனஸ் வந்து மாற்றி போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் மைனஸ் வந்து தப்பாக பண்ணிட்டேன். இல்லை ஒரே ஒரு ட்ரிக் இருக்குது, நான் இது கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இல்லை நான் மறுபடியும் பார்க்கல. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இல்லை கொஸ்டினில் வந்து அதை மென்ஷன் பண்ணலை. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதுதான் பெரிய நம்பர் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? அது பண்ணியிருக்கணும், பட் அதில் பண்ணலை, அதான் மிஸ்டேக்கு. ஸோ இதுதான் பெரிய வேல்யூவாக இருக்கும், இதுதான் ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். அப்போ அதுலேருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணோம். அப்போ மைனஸ் பண்ணால் 9 டைம் ஆஃப் பி ஃபஸ்ட்டு வரும், மைனஸ் 9 டைம் ஆஃப் ஏன்னு வரும். அதே தான் இங்கேயும் 9 டைம் ஆஃப் டி, அதுக்கப்புறம் 9 மைனஸ் சின்னு வரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதுனதே மிஸ்டேக்கு தான். ஓகேங்களா? நான் இதுதான் மிஸ் பண்ணிட்டேன் நிறைய டைம். ஓகே ஓகே, ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 காமனாக இருக்குது. 9 எல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னா 5 தான் இங்கே வரும். கரெக்ட். இப்போ பாசிட்டிவால் ஃபஸ்ட்டு எழுதுனா எனக்கு என்ன வரும், பி ப்ளஸ் டி ஃபஸ்ட்டு வரும். அடுத்து மைனஸை காமனாக எடுத்துகிட்டு எழுதுனேன்னா ஏ ப்ளஸ் சி ரெண்டாவது வரும். அப்போ இதுதான் இங்கே வர்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும், இது அப்படியே மாறி வரும். இது அப்படியே நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு மாறி வரும். ஓகேங்களா? நான் வந்து இதை மாற்றி எழுதிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இல்லை போகலாம். ஸோ அந்த சின்ன மிஸ்டேக் தான், நிறைய டைம் எனக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு. பி ப்ளஸ் டி ஃபஸ்ட் எழுதியாச்சு, மைனஸ் ஏ ப்ளஸ் சி. இங்கே அதே மாதிரி எழுதிடலாம். 10 வந்து காமனாக எடுத்தது ஏக்கும் சிக்கும் தான், அதை காமனாக எடுத்துட்டேன். அடுத்தது பிக்கும் டிக்கும் அப்படியே தான் இருக்குது. இப்போ என்னது 5. அப்போ மைனஸ் பண்ணால் என்ன தெரியும், 11 டைம் ஆஃப் ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 55. அப்போது ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5. அப்போ இன்ட்டு 10 பண்ணி ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும், அதே 11 டைம் ஆஃப் பி ப்ளஸ் டி ஈக்குவல் டு என்ன வரும், 110 வரும். அப்போ பி ப்ளஸ் டியோட வேல்யூ 10. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து எனக்கு ஏசி தான் வரப்போகுது. கரெக்டா? எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, 20 விட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 20 அதிகமான என்ன வேல்யூ, அதுமாதிரி 40 கம்மியாக, சாரி 40 கம்மியாக இல்லை, 20 அதிகமாக இருக்கணும். அப்போ பாசிபிள் என்னது, 2, 3 மட்டும்தான் பாசிபிள். ஓகேங்களா? எது பெரிய வேல்யூ இதில், எஸ் தான் பெருசு. அப்போ எஸ் வந்து மேலே எழுதிக்கலாம், எஸ் தான் பெருசு, டி சின்னது. அப்போ எஸ் வந்து என்னவா இருக்கும், 3ன்னு இருக்கும், இது எனக்கு 2ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது உள்ள வேல்யூ ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது, 10ன்னு வருது. ஓகேங்களா? அப்போ இதோட பெரிய வேல்யூவாக தான் இருக்கணும். சேஞ்ச் பண்ணால் இது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணணும், அது பண்ணலை. அப்போ இங்கே எனக்கு 4 வரும், இங்கே எனக்கு 6. இந்த பாசிபிள் மட்டும்தான், இல்லை 5ன்னு வரலாம். 5ன்னு வந்தால் இங்கே எனக்கு என்ன வரும், 25. அடுத்து 6ன்னு வந்தால் 24. ஒருவேளை 7ன்னு வந்தால் 23ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 38ன்னு போட்டோம்னா 22ன்னு வரும். ஸோ அது பாசிபிள் இல்லை, ஒரே வேல்யூ வராது. ஓகேங்களா? நம்ம 39 போட்டால் 21 வரும். அது சேஞ்ச் ஆகும்போது என்னது, வேல்யூ ரெடியூஸ் ஆயிரும், அதனால வராது. இந்த 4 பாசிபிள் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? இந்த 4 பாசிபிள் தான் நமக்கு வரும். அடுத்து என்ன சொல்றாங்க, ஆல் இன்டிகர் ஈவன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பி. பியோட மேக்ஸிமம் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பியோட மேக்ஸிமம் நம்பர் வேணும்னா மற்ற இது எல்லாமே மினிமம் வேல்யூவா வேணும், அதான் அர்த்தம். அப்போ ஈவன் நம்பர்ல எனக்கு மினிமமா என்ன இருக்கு, எஸ்ஸுக்கு 34.
அப்போ எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு PQRST மினிமம் வேல்யூனா மற்றதெல்லாம் மினிமமாக இருந்தால் தான் இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எஸ்ஸுக்கு மினிமம் வேல்யூ எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34. அப்போனா இவங்க அடுத்த லார்ஜ் வேல்யூ நம்பர்னா 36 இருக்கணும். இவங்க அடுத்த லார்ஜ் நம்பர்னா இவங்க 38 இருக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி இதோட டோட்டல் தெரியும் 60. அப்போ இவங்களோட டோட்டல் என்னவா இருக்கும்? ஓவரால் 200 அப்படின்னா இவங்களுக்கு 140. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணணும். இப்போ 38 + 36 4 மீதி 1 74. அப்போ அந்த 74 மைனஸ் பண்ணால் 6 6 66. அப்போ பியோட மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ 66 ஈவன் நம்பராக இருந்ததுன்னா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது எனக்கு சம் ஆஃப் யூனிட் டிஜிட் எஸ்ஸையும் டியும் ப்ளஸ் பண்ணால் யூனிட் டிஜிட் 10 தான் வரும். ஆமாம், அது நமக்கு ஃபிக்ஸடாக என்னது பி ப்ளஸ் கியூவோட பி ப்ளஸ் டியோட வேல்யூ 10 அதுலேயே தெரியுது. அப்போ ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். எஸ் வந்து பிரேமாக இருந்தால் டியும் பிரேம் நம்பர். இப்போ எனக்கு பிரேம் நம்பர் வருதா? 37 பிரேம் நம்பர் வருது. அது கீழே என்ன வருது? 23. 37 + 23 தான் 60. ஆமாம், அதுவும் பிரேம் நம்பர் தான். ரெண்டாவது கரெக்ட். மினிமம் பாசிபிள் டிஃப்ரெண்ட் எஸ் அண்ட் டி குறைஞ்சபட்ச டிஃப்ரெண்ட்டே 6ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை டிஃப்ரெண்ட் பார்த்தா எனக்கு என்ன வருது? 8ன்னு வருது. அப்போ அதுவே தப்பு. மற்ற 10 12 14. அப்போ குறைஞ்சபட்ச டிஃப்ரெண்ட்ன்றது தப்பு. அப்போ 1 and 2 தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ ரெட்டு வந்து என்னன்னா ரெட்டு, அது மாதிரி பிளாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒய், ஒயிட் வந்து எம். ஓகேங்களா? அது மாதிரி ரெட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒயிட்டை விட 2 கம்மி. அப்போ ஒயிட் வந்து ரெட்டை விட 2 அதிகமாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ளஸில் பாசிட்டிவாக அந்த மாதிரி போடும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ போடுறத விட பாசிட்டிவ் வேல்யூ போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால சொல்கிறேன். இல்லை நெகட்டிவாக பார்த்தா கூட ஓகே தான், உங்களோட விருப்பம். எம் வந்து -2 அப்படின்னு எடுத்தால் கூட உங்கள் விருப்பம் தான். ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி. ஓகே, இப்போ தனித்தனியாக பார்க்கலாம். அவங்க ப்ராபிலிட்டி ஆஃப் ஒயிட்டுக்கான ப்ராபிலிட்டி என்ன? ஓகே, ஒயிட் ப்ராபிலிட்டி தெரியணும்னா எனக்கு என்ன வேணும்? டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும், அதே நேரத்தில் ஒயிட் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டா பார்க்கலாம். அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் ஏயோட வேல்யூ என்னன்னா 2 டிஜிட் நம்பர். அதே மாதிரி யூனிட் டிஜிட் 1 விட பெருசுன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, half of the 10th place. அப்போ யூனிட் டிஜிட் half of the 10th place. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 2ன்னு வந்தா அங்க டபுளா 4ன்னு வரும். half of the இங்க 3ன்னு வந்தா இங்க 6, இங்க 4ன்னு வந்தா இங்க 8. ஓகேங்களா? நம்ம ஃபார்மட் என்னன்னு பார்த்தீங்கன்னா z² × y. அப்போ ஒரு ஸ்கொயர் வேல்யூ இங்க இருக்கணும். இது ஸ்கொயர் வேல்யூ இருக்கா? 2 × 3 × 7 ஸ்கொயர் வேல்யூவே இல்லை. அப்போ பாசிபிள் கிடையாது. இங்க எனக்கு என்ன வருது? 12 × 7 இங்க ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லியிருக்கான். அப்போ இதுவும் பாசிபிள் கிடையாது. அப்போ இது 9 × 7. அப்போ இதுதான் பாசிபிள் வேல்யூ. இதுதான் எனக்கு பாசிபிள் வேல்யூ. அப்போ ஜெட்டோட வேல்யூ 3ஆ இருக்கும், ஒய்யோட வேல்யூ 7ஆ இருக்கும். ஒய்யோட வேல்யூ 7ஆ இருக்கும். அப்போ எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும்? செட்டோட 2 அதிகம் 5. அப்போ எனக்கு எல்லா வேல்யூவும் தெரிஞ்சுட்டா அப்போ இது கரெக்ட். அப்போ தனியாகவே இண்டிவிஜுவலாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். ரெண்டாவது பார்க்கேன், எனக்கு ப்ராபபிலிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒயிட் வந்து ஒரு காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஒயிட் வந்து ஒரு காம்போசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு பிளாக் கொடுத்துருக்காங்க 7/15. அப்போ காம்போசிட்டிவ் நம்பர்னா எனக்கு என்னது, ஒயிட் வந்து எனக்கு ஆட் நம்பர் வரக்கூடாது. ஓகேங்களா? ஆட் நம்பர் வரக்கூடாது. ஸோ இப்போ ஆட் நம்பர் வரக்கூடாது அப்படின்னா ஓகே, ஸோ ஆட் நம்பர் வரக்கூடாது அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரணும், மேலே கீழே. ஓகே பாருங்க, மேலேயும் கீழே என்ன பண்ணணும், இன்ட்டு 2 பண்ணால் எனக்கு டோட்டல் இன்னைக்கு 30ன்னு வரும், மேலே எனக்கு 14ன்னு வரும். அப்போ பிளாக் வந்து எனக்கு 14 இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ மீதி உள்ளது எனக்கு என்னவா இருக்கும், அப்போ ரெட்டையும் எழுத மாட்டேங்க, ரெட்டையும் ஒயிட்டையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும், 16 வரும். அப்போ ரெட்டையும் ஒயிட்டையும் மைனஸ் பண்ணால்
எனக்கு என்ன வரும்? அதாவது எம் மைனஸ் இசட் எவ்வளோ வரும்? 2. அப்போ எனக்கு என்ன அர்த்தம்? 2 ப்ளஸ் பண்ணால் 2 டைம் ஆஃப் எம் ஈக்குவல் டு 18, எம் ஈக்குவல் டு 9. அப்போ செட் ஈக்குவல் டு -2 7. அப்போ எம் காம்போசிட்டிவ் நம்பர் வந்துட்டா, எம்முங்கிறது என்னது? பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ இதுல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்ட்டு 3 பண்ணி 45 போடலாமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்போ 45ன்னு போட்டா மேலே 21ன்னு வரும். அப்போ மீதி இவங்க என்ன வரும்? 24. ஓகேங்களா? 24. நீங்க 24க்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 24 + 2 எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 26. அப்போ 13ன்னு சொல்லி வரும். எம்மோட வேல்யூ எனக்கு 13ன்னு வரும். அப்போ பிரைம் நம்பர். ஸோ அது பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? அதனால அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டுமே ஆன்சர் வருது எய்தர் ஆர். இண்டிவிஜுவலாகவே எனக்கு ஆன்சர் வருது. எய்தர் ஆர் தான் ஆன்சர். அடுத்து பாருங்க 13வது. எனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா இசட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. செட் கண்டுபிடிச்சா தான் ஒய் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டேட்டா எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டபுள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ அதுலேயே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை வருஷத்துல டபுள் ஆகுது? 5 வருஷத்துல. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிலே 20% ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? PNR/100 பிரின்சிபல் இன்ட்டு NR/100 ஈக்குவல் டு பிரின்சிபல்னே வரும், கேன்சல் ஆயிரும். என் வந்து 5 வருஷம்னால 20ன்னு வரும். ஓகே. இது வந்து அடுத்து என்னது? 25% கொடுக்காங்க. எவ்வளோ வருது? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதில் பாதி 50% வருது. அப்போ அதுலேயே எனக்கு என்ன தருது? செட்டோட வேல்யூ 4 அப்படின்னு தருது. அப்போ செட்டு கண்டுபிடிச்சா ஒய் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே, இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணுது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஏதோ ஒரு சம், என்ன சம்னே தெரியல. அது M%, எத்தனை வருஷத்துக்கு? 3z/2. இப்போ அதே சேம் பிரின்சிபல், சேம் இன்ட்ரெஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் போட்டாங்களோ அதுலேருந்து என்னதான் 50% மோர் தென். அப்போ 2m இன்ட்டு z/2 இயர்ஸ். அப்போ என்னது? 3/2 3/2 கேன்சல் ஆயிரும், m கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும், செட் கேன்சல் ஆயிரும், பிரின்சிபல் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 1ன்னு வருது. இதை வச்சு நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது. அப்போ 1 மட்டும் கரெக்ட், ஒன்லி 1. ஓகே, அடுத்தது போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்மும் என்னோட எல்சிஎம் வந்து என்னன்னு, ஓகே, எம்முக்கும் எனக்கும் டேட்டா கொடுத்துட்டாங்க 6. அப்போ பாசிபிள் என்னவா இருக்கும்? 3 × 2. அது மட்டுமானா கிடையாது, 6 × 1. எதுக்கு நான் 3 ஃபர்ஸ்ட் போடுறேன்னா எம் தான் பெருசுன்னு சொல்லிட்டாங்க, அதை பேஸ் பண்ணி. அப்போ எல்சிஎம் இதுக்கு 6ன்னு வருது. அப்போ m + 3 + 6 12/2 கரெக்டாக வருமா? வராது. அதே 6 + 6/2 கரெக்டாக வருதா? வருது. அப்போ இதுதான் ஆன்சர் 6க்கும் எம்முக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்னன்னா அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதில் சப்ஸ்டிட் பண்ணாமலே நம்ம சால்வ் பண்ணலாம். நீங்கள் கீழே உள்ள சொல்யூஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது நமக்கு தெரியும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா 2 நம்பர் மல்டிபிள் பண்ணதான் அங்கே இருக்கும். நார்மல் ஃபார்மேஷன் இதுதான். அதாவது ax² + bx + c = 0 இருக்குன்னா அந்த ரெண்டு ரூட் ஆஃப் வேல்யூ ஆல்ஃபா பீட்டா மல்டிபிள் பண்ணது c/a இருக்கும். அந்த ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பண்ணது -b/a இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். எனக்கு m² பார்க்க போகிறோம். அதாவது 2 டைம் ஆஃப் m² - 3 டிவிசிபிள் பை z + 2 ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? ஏன்னா மல்டிபிள் பண்ணால் என்ன வருது? 6ன்னு வருது. அப்போ இங்கே 3. அதாவது எம்மும் n தான் ரூட் ஆஃப் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க, அதனால 6ன்னு சொல்கிறோம். ஓகே, 3ன்னு இருக்கா? இங்கே நமக்கு எம்மோட வேல்யூ என்னது? 3. 3² 9. அப்போ இங்கே எனக்கு 6ன்னு வரும். கரெக்டா? சாரி, எம்மோட வேல்யூ 6ன்னு வரும். அப்போ 33 33ன்னு வரும். 33 ஈக்குவல் டு z + 2 ஈக்குவல் டு 3. 3 ஆல் டிவைட் பண்ணினா 11. அப்போ z + 2 ஈக்குவல் டு 11, z ஈக்குவல் டு 9. ஓகே, இப்போ 11 அடுத்ததும் அதே மாதிரி. ஆல்ரெடி மைனஸ் இருந்தால மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். கீழே டினாமினேட்டரில் 11 சேம் அதே ஏ வரும். இங்கே எனக்கு என்ன வருது ஆன்சர்? 2 ப்ளஸ் பண்ணால் 7ன்னு வருது. அப்போது 77 வரும். அப்போது y - 4 = 77, y = 81. அப்போ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சுட்டு கரெக்டா? ஓகே, ஸோ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சுட்டு எஸ்ஸோட வேல்யூ தெரிஞ்சுட்டு இப்போ போயிடலாம். y = பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கரெக்டா? ஆமாம், கரெக்டு. அது மாதிரி z - 2 பிரைம் நம்பர், சாரி y - 2. அப்போ 9லேருந்து -2 பண்ணால் பிரைம் நம்பரா? ஆமாம், பிரைம் நம்பர் 7 வருது. கரெக்ட். அடுத்தது y - 7.
அப்போ y மைனஸ் 7 போட்டால் எனக்கு என்ன வருது? 81 மைனஸ் 9 எவ்வளோ வருது? 72 வருது. அது வந்து எம்மால் டிவிசிபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. எம் வந்தது 6. ஆமாம், டிவிசிபிள் ஆகுது. அப்போ மூணுமே கரெக்டு. மூணுமே கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வேறு வேறு கொஸ்டின், ஒரே கொஸ்டினே கிடையாது. அதில் வர எம்மா அடுத்ததுக்கு வரும்னு கிடையாது, தனித்தனியாக தான் பார்க்கணும். அடுத்து பாருங்கள், எல்லாமே 4 ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மீடியன் கொடுத்துருக்காங்க. மீடியனா மிடில் உள்ள ரெண்டை மல்டிபிள் பண்ணுறது தான் மீடியனாக இருக்கும். அப்போ ஒய் ப்ளஸ் செட் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு, அப்போ இன்ட்டு பண்ணால் 11. அப்போ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? எனக்கு 12. அப்போது செட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்னோட அதிகமாக தான் இருந்தாகணும். ஏன்னா மூணாவது நம்பராக இருக்காங்க. ஓகேங்களா? ஒன்னோட அதிகமாக இருந்தாகணும், வேறு பாசிபிள் கிடையாது. அதேமாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர், அப்போ ஒய் வந்து சின்னதாக இருக்கணும். ஒய் வந்து சின்னதாக இருக்கணும், கரெக்டாக? அப்போ நான் வந்து 1ன்னு போட்டேன்னா 1 ஸ்கொயர் 11 வரும். பாசிபிள் இருக்குமா? 1 ஸ்கொயர்னா 0ன்னு வரும், பாசிபிள் கிடையாது. அதே இது 2ன்னு போட்டால் எனக்கு என்ன வரும்? 4. 4னா 8. இதுவும் பாசிபிள் இருக்குமா? கிடையாது. அடுத்து 3ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 9. 9 மைனஸ் பண்ணேன்னா இவனும் எனக்கு 3 தான் வருவான். அப்போது ஒய்யோட வேல்யூ 3, செட்டோட வேல்யூ 3 தான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தருதுன்னா செகண்ட் நம்பர் 3ன்னு தருது, தேர்ட் நம்பர் 3 ஸ்கொயர்னா 9, 8ன்னு தருது. அதே மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்துட்டா அதே 2வையும் 1ஐயும் போட்டோம்னா வராது. ஓகேங்களா? இங்கே அடுத்து 12. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு என்னன்னு தெரியலை. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இண்டிகர்னா முழு எண்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து நெகட்டிவும் வரும். ஓகேங்களா? நெகட்டிவும் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 2ஆல் டிவிசிபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2ஆல் டிவிசிபிள் லீஸ்ட் வேல்யூனா இங்கே உள்ளது தான். லீஸ்ட் வேல்யூனா இதுதான். 2ஆல் டிவிசிபிள் ஆகுனா அப்போ 1லேருந்து இன்ஃபினிட்டிவ், நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வரை எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? 2 வராது. எதனால? 2ஆல் டிவிசிபிள் ஆகான்னு சொன்னால் 2 வராது. இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க? இசட் கியூப் மைனஸ் ஒய். இசட் கியூப்னா எனக்கு என்ன வரும்? 3 கியூப் மைனஸ் 3. வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம், முடியும். ஓகேங்களா? அடுத்தது எம் வந்து கிரேட்டர் தென் 1. கிரேட்டர் தென் 1னா பாசிபிள். இப்போ இஃப்னு சொல்லி கொடுக்காங்க, அவங்களே சொல்லிட்டாங்க எம்மோட ஒன்னோட பெருசு தான் அப்படின்னு. அப்போது 2 மட்டும்தான் பாசிபிள். அப்போ ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 2 + 3 + 8 + 12, 20, 25. அப்போ இதுக்கு எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா? முடியுது. அப்போ இதுவும் கரெக்ட். டிஃப்ரெண்ட் பட் தான் லீஸ்ட் ஸ்கோர் அண்ட் செகண்ட் லோவஸ்ட். எனக்கு எம்மோட வேல்யூ டிஃபைன் பண்ண முடியாது, ஏன்னா இண்டிகர்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகர்னா என்னது? நெகட்டிவ் வேல்யூமே வரும். அப்போ எனக்கு என்ன வேல்யூனே தெரியாது. 1லேருந்து இன்ஃபினிட்டி வரை எது வேணாலும் போகலாம். அப்போ என்னால் அஸ்யூம் பண்ண முடியாது இதுதான் வரும்னு சொல்லி. அப்போ 1 and 2 தான் கரெக்ட். 1 and 2 தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 16வது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பிலேருந்து 25% வெளியே எடுக்காங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 75%. அடுத்து ஆட் பண்ணாங்க. எவ்வளோ ஆட் பண்ணாங்க? கியூலேருந்து 50%. அப்போ கியூலேருந்து 50%. இது எல்லாம் சேர்ந்துன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்ததோ அதுலேருந்து 125% ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? கியூவோட 50%ம் பியோட 50%ம் சேம். அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு வேஸ்லையும் ஒரே குவான்டிட்டி தான் இருக்குன்னு அர்த்தம். அதாவது எம் ப்ளஸ் என்னோட வேல்யூ அந்த சைடு மேலே ப்ளஸ் பண்ணால் 6z, ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கியூவில் வந்து எவ்வளோ இருக்கா? அமௌண்ட் ஆஃப் மில்க் ரிமூவ் பண்ணது வந்து என்னதான்? 66.66%. நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ரேஷியோவில் ரிமூவ் ஆச்சோ அதே ரேஷியோவில் தான் ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ மில்க்கும் வாட்டரும் ஃபர்ஸ்ட் என்ன ரேஷியோவில் இருந்தோ அதே ரேஷியோவில் தான் ரிமூவ் ஆயிருக்கும். எனக்கு என்ன இருக்கும்? மில்கோட ரேஷியோ 2z + yன்னு இருக்கு. வாட்டர் வந்து 2z - yன்னு இருக்கு. எனக்கு எதோட கம்பேர் பண்ணாங்க? மில்க் வந்து வாட்டர் எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து 2 மடங்கு, சாரி 3 பார்ட்னா அங்கே 2 பார்ட் மில்க் வாட்டர். இது கரெக்டாக இல்லை தெரியணும். ஓகேங்களா? மெயின் ரீசன் வந்து எவ்வளோ ரிமூவ் பண்ணமோ அதே ரேஷியோ தான் இருக்குன்னு சொல்லி. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 6z + 3y, இந்த சைடு 4z - 2y. நம்பர்ஸ் ஒரு சைடு எக்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்தால் எனக்கு என்ன வருது? ஓகே, ஆன்சர் பாருங்க. வாட்டர் ரிமூவ்
ஓகே 3ஆல் மல்டிபிள் பண்ணா ஓகே இங்கே 4 வரும், நான் 2ன்னு போட்டேன், அதான் மிஸ்டேக். 4 வந்துன்னா இங்கே 8, இங்கே 8ன்னு வரும். அப்போ இங்கே 2zன்னு வரும், இந்த சைடு வந்தால் ஒய்ன்னு வரும். ஒய் ஈக்குவல் டு 2z. அப்போ எனக்கு டோட்டல் குவான்டிட்டி வந்து எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது 6z. ஓகேங்களா? அப்போ நம்ம இதை கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வேற வேல்யூ அந்த மாதிரி இருந்தது. ஒரு டைம் செக் பண்ணிக்கவா? ஓகே 6 டைம் ஆஃப் z. ஓகே 2 ஓகே மைனஸ் இந்த சைடு போனால் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 5y, அதுதான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ ஒய்க்கு இசட்டுக்கு என்ன ரேஷியோவில் இருக்குது? 2/5. 2/5. அப்போ செட்டோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கலாம், ஒய்யோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு டோட்டல் குவான்டிட்டி என்னவா இருக்கும்? 30 யூனிட் இருக்கும். டோட்டல் குவான்டிட்டி 30 யூனிட். அப்போ எதுலலாம் இந்த XY சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு 30 யூனிட் வருதோ அதெல்லாம் கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணேன், 18 × 2 36 வருமா? வராது. ஓகேங்களா? ஸோ வேல்யூ நியூமரிக்கலாக இருந்து நான் இந்த மாதிரி XY இருந்ததுன்னா நம்மளே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 15 + 20 35 வருமா? வராது. ரெண்டாவது m + y. m + n என்னது? 30 தான் வரும். 30/3 + 2 டைம் ஆஃப் y, சாரி 10 டைம் ஆஃப் y. 10 டைம் ஆஃப் yனா 2. அப்போ 20 + 10 30 வருது. அப்போ மூணாவது மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே அடுத்தது 17. ஸோ 17 பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துறாங்க 3z - y. அதை ஃப்ராக்ஷன் எழுதலாம் 5/2 அப்படின்னு எழுதிட்டு 4y - z உள்ள மல்டிபிள் பண்ணனா 6z - 2y 20y - 5z. அப்போ நம்பர்ஸ் ஒரு சைடு எக்ஸ் ஒரு சைடு கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்தால் இங்கே எனக்கு என்ன வரும்? y இந்த சைடு வந்தால் 22y, எக்ஸ் இந்த சைடு வந்தால் 11z. அப்போ எனக்கு என்ன தருது? செட்டு வந்து 2 டைம் ஆஃப் y. அப்போ y வந்து 1ன்னா செட்டு வந்து 2 அப்படின்னு தருது. அடுத்து என்னன்னா ரெண்டாவது உள்ளதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பட் ஈஸி தான். இங்கே டிவிஷனில் இருக்கா? டிவிஷனில் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? செட் ப்ளஸ் என்னு வரும். அதே மாதிரி அதே நான் பிரிக்கேன், செட் ப்ளஸ் என் இன்ட்டு செட் மைனஸ் என். ஓகேங்களா? டிவிஷனில் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இங்கே எனக்கு என்ன இருக்குது? செட் மைனஸ் என்னு வருது. அதுக்கப்புறம் n + m ஹோல் ஸ்கொயர். எனக்கு இதுவும் கேன்சல் ஆயிருமா? அந்த ஸ்ட்ரக்சர் கன்வே பண்ண தெரியணும். a² - b² கன்வே பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்போ எனக்கு என்ன வருது? செட் ப்ளஸ் n ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு n + m ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ரெண்டுமே பாசிட்டிவ் தான். எதை வச்சு சொல்றேன்? அவங்களே சொல்லிட்டாங்க எல்லாமே பாசிட்டிவ் இன்டிகர்னு. அப்போ ரெண்டு பக்கமும் n இருக்கனால எனக்கு என்னவா இருக்கும்? n சேமா இருக்குன்னா செட் ஈக்குவல் டு m. அப்போ m ஈக்குவல் டு 2. m ஈக்குவல் டு 2. அப்போ எனக்கு என்ன சொல்றாங்க? 1க்கும் n-க்கும் என்ன ரேஷியோ இருக்கோ அதே தான் 2க்கும் n-க்கும் இருக்கும். எல்சிஎம் ரேஷியோன்ட்டு எல்சிஎம் சொல்றேன். ஓகேங்களா? அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 டைம் ஆஃப் y இருக்கதான் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? 2 டைம் ஆஃப் y இருக்கதான் பாசிபிள் இருக்கு. அதை விட கம்மியா இருக்காது. கரெக்டா? அதை விட கம்மியா இருக்காது. ஸோ இதுவும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. பட் எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். ஓகேங்களா? மேபி நீங்களும் ஒரு டைம் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு டைம் செக் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஸோ அதை ஈவன் நம்பர் இப்போ எனக்கு என்னன்னா ஒய்யோட வேல்யூ ஓகே கரெக்ட் தான். ஸோ 2 டைம் ஆஃப் ஒய் இருக்கணும் ஆர் ஈவன் நம்பர், அது கம்பல்சரி இருந்தாகணும். ஏன்னா 2 இருக்கனால வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். அதே மாதிரி என்னது ஒய்யோட அதிகமாக இருக்கணும், 2y மோர் தானே இருக்கணும். ஓகே நாட் லெஸ் தென், அதோட கம்மியாக இருக்கக்கூடாது, ஈவன் நம்பராக இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் என்ன தெரியுது. ஓகேங்களா? இது பாசிபிலிட்டி பேஸ் பண்ணி. ஓகே எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க? பியோட வேல்யூ. ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிச்செல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாமா?
அதே வேல்யூவாகவே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 6b, இங்கே எனக்கு எம் ஸ்கொயர்னா என்ன வரும், 4 + 4, அப்போ 8. அப்போ பியோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், 4,2. 4,2 நம்ம அசம்ஷன் பண்ணபடி 4,2. ஓகே, பி வந்து 2 டைம் ஆஃப் எம், இல்லைன்னா அதோட கிரேட்டர் தென் சொல்றாங்க. அப்போ கரெக்டா 2 டைம் ஆஃப் எம்னா 4. ஆமாம், ஈக்குவல். ஆனால் அதோட லெஸ் தென் தான் வருது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரும் 2 டைம் ஆஃப். ஓகேங்களா, கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் 2 டைம் ஆஃப் எம். அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது தப்பு. ரெண்டாவது, செட்டையும் எம்ஐயும் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா, செட்டையும் எம்ஐயும் ப்ளஸ் பண்ணால் 4 வருது. அது 4 டைம் ஆஃப் ஒய்யா? ஆமாம், 4 டைம் ஆஃப் ஒய். அப்போ செகண்ட் இது கரெக்ட். அடுத்தது, டிஃப்ரெண்ட் ஆஃப் பட் இந்த ஆல் பாசிபிள் வேல்யூ ஆஃப் பி இஸ் எம் அண்ட் ஒய். இப்போ ஆல் பாசிபிள் ஆஃப் ஒய் வந்து என்ன வருது, 2ன்னு வருது. இதில் எனக்கு ஒய்யையும் எம்ஐயும் மைனஸ் பண்ண எனக்கு என்ன வருது, 1 தான் வருது. ஸோ அப்போ அது கரெக்டாக, அது நமக்கு தப்பு. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன அர்த்தம், இது வந்து நமக்கு தப்புன்னு தெரியுது. பட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எம் அவங்க இப்போ கன்வே பண்ணும்போது எம் மைனஸ் ஒய்க்கு பண்ணாமல் அவங்க 3 டைம் ஆஃப் எம்லேருந்து y/2 கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஸ்டின் மிஸ்டேக்கு. 18 வந்து கொஸ்டின் வந்து மிஸ்டேக். ஓகேங்களா, ஸோ கரெக்டு கிடையாது. அடுத்தது, so a equal to find the relation between remainder of 103 plus n, it's divisible by 4. a இந்த 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த ரிமைண்டர் வரும்னு சொன்னாங்க. b வந்து n plus y-யோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதோட கண்டினியூட்டி கொஸ்டின் தான் நினைக்கிறேன் இது. ஆமாம், இதோட கண்டினியூட்டி கொஸ்டின் தான். அப்போ எனக்கு என்னோட வேல்யூ என்னவா இருக்குன்னா ஈவன் நம்பர் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். ஓகேங்களா, என்னோட வேல்யூ ஈவன் நம்பர் தான் நமக்கு வரும். ஸோ ஈவன் நம்பர்னா 2ன்னு வந்து எனக்கு என்ன வரும், ரிமைண்டர். ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், எனக்கு எல்சிஎம் வந்து சேமுங்கும் போது 2 டைம் ஆஃப் எம்முக்கும் ஒய்க்கும் வருதுன்னா, இங்கே ஒய்க்கும் எம்முக்கும் வரும்போது என்னது, அதே எண்ணுக்கு வருதுன்னா இது ஈவன் இருக்கிறதுனால இங்கேயும் எனக்கு ஈவன் வந்தாகணும். அதை பேஸ் பண்ணி இங்கே 2 தான் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ 2 தான் வரும்னா எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ வரும், ஃபர்ஸ்ட் இருக்கு 1 வர வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 இல்லாமல் 4ஓட டிவிசிபிளாக வந்துச்சுன்னா அப்போ ரிமைண்டர் எனக்கு 3ஆக மாறும். 2 பாசிபிள் வேல்யூ ஏக்கு வருது. பிக்கு பாருங்க, வேல்யூ ஆஃப் n பிளஸ் ஒய். ஓகேங்களா, வேல்யூ ஆஃப் n பிளஸ் ஒய். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு அது பாசிபிள் வேல்யூ வந்து எனக்கு மினிமம் பாசிபிள் வேல்யூவே, ஓகே, அல்ல மினிமம் பாசிபிள் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 1 ஒய்ன்னு இருக்குன்னா இது ஒய் கூட தான் நம்ம வரும். எல்லாமே 1 கூட தான் வரும்போது என்னது, ஒய் தான் வரும். ஒய் இல்லைன்னா 3y அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பாருங்க. ஓகே, ஓகே, ஸோ இதுலேயே நமக்கு என்ன மினிமம் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. பட் அது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கணும். ஸோ மினிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒய்யோட என்னோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 2 டைம் ஆஃப் ஒய்ன்னு வரும். அப்போ 3. பியோட வேல்யூ ஃபிக்ஸடாக 3ன்னு வந்துடும். அப்போ ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் அது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, ஆப்ஷன் டி தான் நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி சொன்னால் மினிமம் பாசிபிள் வேல்யூ அப்படின்னா நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி அப்படின்ற மாதிரி தான் வந்தாகும். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது ரொம்பவே சிம்பிள். எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள டேட்டா நமக்கு 2 இது இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது போகணும். அடுத்தது என்னென்னா 2 இது இருக்குது, நமக்கு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஈக்குவல் டு 11. இதுவும் நமக்கு சால்வ் பண்ண முடியாது. அடுத்த டேட்டா எம் அண்ட் கே அதோட ரூட் வேல்யூன்னு சொல்கிறாங்களா. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்போ 2m ஈக்குவல் டு எனக்கு என்னவா இருக்கும், அதே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 2x bx ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0னா ஆல்ஃபா பீட்டா 2 ப்ளஸ் பண்ணனா மைனஸ் பி பை ஏ. அப்போ 2m ஈக்குவல் டு என்ன இருக்கும், m ப்ளஸ் கே. அப்போ எனக்கு என்ன தருது, எம்மும் கேயும் ஈக்குவல்னு தெரியுது. அப்போது எம்மும் கேயும் ஈக்குவல்னா எனக்கு
மல்டிபிள் பண்ணா எம் ஸ்கொயர். அப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். அப்போ எம்மும் என்னும் ஈக்குவல் தெரியுது, மூணுமே ஈக்குவல் தெரியுது. அப்போ மூணுமே ஈக்குவல்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியுமா? முடியும். என்ன வரும்? இசட் ஸ்கொயர் மை பிளஸ் எம் ஈக்குவல் டு 16 இருக்கா, அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் என் ஈக்குவல் டு 11, சாரி 26, 11 சொல்லிட்டேன், மாற்றிடுது. இப்போ மைனஸ் பண்ண என்ன வரும்? செட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15. அப்போ செட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் 15. எந்த பாசிபிள் வேல்யூ இருக்கும்? இது ஃபிக்ஸடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 49 + 15 64. அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு 7 இருக்கும், செட்டோட வேல்யூ எனக்கு 8 இருக்கும். ஏன்னா எல்லாமே இண்டிகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதை பேஸ் பண்ணி. இப்போ ஏ கண்டுபிடிக்கலாமா? ஏ வந்து என்னது? 2 டைம் ஆஃப் 7 என்ன வரும்? 49 + 8, 49 + 8 55. அப்போ 110 வருது. கரெக்டா? ஆமாம், 110 வருது ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது இது எம். ஓகே, எம் கண்டுபிடிக்கலையா? அப்போ 26 - 49 எனக்கு என்ன வரும்? 3 23 மைனஸ் 23 தான் எம்மோட வேல்யூ. அதே மாதிரி என்னோட வேல்யூ என்னது? சாரி, செட்டு வந்து 64 தான் மாற்றி போட்டேன். அப்போ எம்மோட வேல்யூ 26 - 64. அப்போ மைனஸ் பண்ண என்ன வரும்? 8 38 மைனஸ் 38. அதுமாதிரி என்னோட வேல்யூ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணல. 11 - 49 மைனஸ் பண்ண என்ன வரும்? 8 38. இதுவும் 38 தான் வருது. ஆமாம், ரெண்டு ஈக்குவல் தானே, சாரி நானே மறந்துட்டேன். 38. அப்போ எனக்கு என்ன வரும்? 38 மைனஸ் அதை இன்ட்டு 2 பண்ணோம்னா 76 அப்படின்னு வரும், மைனஸ் ப்ளஸ் 14. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 14க்கு 4, அப்போ மைனஸ் 114 ப்ளஸ் 14னா மைனஸ் 100. அப்போது ஆன்சர் -3 கொடுக்கும்போது ப்ளஸ் 100 மாறிடும். அப்போ ரெண்டில் எனக்கு எது பெருசு? ஏ தான் பெருசு. ஓகேங்களா? ஏ தான் பெருசு. பட் ஆனால் அவங்க ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பட் அது மிஸ்டேக். ஓகேங்களா? அதுமாதிரி ஏயோட வேல்யூ என்னென்னா அங்கே வேறு வேல்யூ கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் வேறு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண மட்டும் எப்படின்னு கற்றுக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி இது தேவையில்லை, ஏன்னா மிஸ்டேக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின். ஸோ இதுதான் நான் சும்மா பார்த்துட்டு விட்டுட்டேன், ஆன்சர் வந்துடும் சொல்லி. ஓகே, ஃபுல்லாக சால்வ் பண்ணல, கொஸ்டினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு PQR பார்க்கலாம் ஆன்சர் வருதான்னு. எவ்வளோ டைம் எடுக்காங்க? 2 செட் ஹவர்ஸ் எடுக்காங்க. அதே இது டேங்க் 2 ஃபில் பண்ண எம் ஹவர்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாரும் என்னென்னா 1.6 இதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போது 1.6னா என்ன வரும்? 4/5 டைம் ஆஃப். ஓகேங்களா? 4/5 டைம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் பார்ட் என்னவா இருக்கும்? 1/5 பார்ட் தான் ரிமைனிங் ஃபில் ஆகாமல் இருக்கும். அதாவது 0.z தான் ஃபில் பண்ணாமல் இருப்பாங்க. கரெக்டாக? ஹோல் பார்ட் ஃபில் பண்ணதில் 1/5 பார்ட் ரிமைனிங் ஃபில் பண்ணாமல் இருக்கும். அது யார் ஃபில் பண்ண போகிறா? Qவும் Rவும் சேர்ந்து. அப்போ Qவும் Rவும் சேர்ந்து 1/5 பார்ட்டை ஃபில் பண்ண எவ்வளோ டைம் எடுக்காங்க? Y ஹவர்ஸ். அப்போ Qவும் Rவும் சேர்ந்து ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? 5Y ஹவர்ஸ் ஆகும். 5Y ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா? அடுத்து டீயோட கெப்பாசிட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இதோட 3ல் 1 பங்கு. அப்போ ரெண்டாவது என்னவா இருக்கும்? 3 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ M = 6Z அப்படின்றது 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் பார்த்தது. இதுக்கப்புறம் வந்து நானே தான் ஒன்றா சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? 1/3 டைம்னா அதோட 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னா 3 மடங்கு டைம் ஆகும். அப்போ M = 3Z. ஓகேங்களா? ரெண்டாவது டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி Qக்கும் Rக்கும் சேர்ந்து எவ்வளோ டைம் ஆகும்? அதே 3 மடங்கு 15Y. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தருதுன்னா, ஓகே ஸ்டேட்மெண்ட்டு ஓகே பார்க்கலாம். எனக்கு P + Q + R சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுது? 2Z. அதே Q + R சேர்ந்து முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது? 5Y. இது ஃபர்ஸ்ட் இதுக்கு. ரெண்டாவது டேங்குனா P + Q + R = இங்கே Q + R. இங்கே எனக்கு 6Z ஆயிருக்கும். இவங்களுக்கு ஓகே ரெண்டும் சிமிலர் தான் வரப்போகுது, 15Y.
இன்ட்டு 3. ஓகே, இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2வது டேட்டா கீழ வந்து லெஸ் தென் சொல்லி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எனக்கு P மட்டும் தனியா பண்றதோட, Pயும் Rயும் சேர்ந்து பண்ற டைமோட கொஞ்சம் அதிகமா கம்மியா எடுக்குன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு என்ன தெரியுது? R வந்து ரிமூவ் பண்ணுது. வாட்டர் ரிமூவ் ஆகுதுன்னு தெரியுது. அந்த டேட்டா ஒண்ணு. ஓகேங்களா? ஓகே. இது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. அடுத்தது ஃபைண்ட் த எக்ஸ் அண்ட் ஒய் ரேஷியோ. ஃபைண்ட் த எக்ஸ் அண்ட் ஒய் ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாமா? இப்போ டைம் B வந்து fill the tank in T1 hours. T1 ஓகே தான். ஓகே. ஸோ பிக்கும் Q plus Rக்குள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:4. 1:4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு நமக்கு கண்டுபிடிக்க முடியுமா? டைம் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதாவது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா P ரேஷியோ Q மைனஸ் ஆர். ஏன்னா என்னது அவங்க டிக்ரீஸ் பண்ணதுனால அதை பேஸ் பண்ணி கொடுக்கேன். டைம் ரேஷியோ 1:4 கம்ப்ளீட் பண்ணுறது. நமக்கு எதோட ரேஷியோ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு B plus Q plus R, அதான் மைனஸ் ஆர்னு கூட எடுத்துக்கலாம், அதுக்கு தெரியும். அது மாதிரி Q மைனஸ் ஆருக்கும் தெரியும். Q மைனஸ் ஆர்னா என்ன வரும்? 15y. ஓகேங்களா? 6z டைம் எடுப்பாங்க, இவங்க 15yன்னு எடுப்பாங்க. அப்போ இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? 6z மைனஸ் 15y. அப்போனா Pயோட வேல்யூ வந்துடும் 1. கீழே 15y ஈக்குவல் டு 4. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ரேஷியோ ஃபர்ஸ்ட் இதை வச்சு தனியாக சால்வ் பண்ண முடியுது. ரெண்டாவது, the time taken by B alone. B மட்டும் தனியாக என்னதான் 7.5 hours. 7.5 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. P மட்டும் தனியாக என்னதான் 7.5 hours. ஓகே, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். கரெக்ட் தான். எப்படின்னா எனக்கு B plus Q plus R அதோட டைமு 6x. அப்போ அதுக்கும் பிக்கும் நான் ரேஷியோ எடுக்கேன். என்ன வரும்? XX கேன்சல் ஆயிரும். அப்போ 7.5:6ன்னு வரும். கரெக்டா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணா 60, 15 பண்ணா 5:4ன்னு வரும். ஓகேங்களா? இது எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? P ரெப்ரசன்ட் பண்ணும். இது எனக்கு P plus Q plus R சேர்ந்து உள்ள டைமை ரெப்ரசன்ட் பண்ணோம். கரெக்டா? அப்போ 4ன்றது எல்லாரும் சேர்ந்து இது பண்றது. அப்போ எல்லாரும் சேர்ந்து உள்ளதுன்றது நம்ம ஆல்ரெடி ஒய்யை பேஸ் பண்ணியும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சாரி, எல்லாரும் சேர்ந்துன்றது என்னது இருக்கா? அப்போ பி மட்டும் தனியாக உள்ள டைம் கிடைச்சிருக்கு. ஓகே, இது எஃபிஷியன்சி ரேஷியோவை மாத்திரம் என்ன வரும்? 4:5. 4:5. அப்போ பியோட எஃபிஷியன்சி 1. அப்போ அந்த 1 மைனஸ் பண்ணிட்டா அவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி 4. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ போடும். இங்கே 4, இங்கே 1. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா? எஃபிஷியன்சி ரேஷியோ 4:1னா டைமோட ரேஷியோ 1:4. சேம் அதே மாதிரி டைமை பேஸ் பண்ணி அடுத்து நம்ம எழுதிடுவோம். ஓகேங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு டைம் வந்து கிடச்சிருக்கு. டைம் வந்து எஃபிஷியன்சி ரேஷியோவாக கன்வே பண்ணேன். 4:5 5:4 4:5 மாற்றிருக்கேன். அப்போ பியோட எஃபிஷியன்சி இது கியூவோட P plus Q plus Rோட எஃபிஷியன்சி. ஓகேங்களா? அப்போ அவங்க ஒரு பர்சனோட எஃபிஷியன்சி வந்து Q plus Rோட எஃபிஷியன்சி 1ன்னு தெரியும், Pயோட எஃபிஷியன்சி 4ன்னு தெரியும். அப்போ அதை நான் ரேஷியோ போட்டு அதுக்கப்புறம் நான் கன்வே பண்ணேன். லாஸ்ட் டைம் பண்ணேன், இந்த பாக்ஸ் போட்டுக்கேன் பாருங்க, இதே மாதிரி இதை வச்சே நான் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இண்டிவிஜுவலாகவே தனித்தனியாக C வரும், 1ம் 2ம் வரும். ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக செக் பண்ணவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆப்ஷன் சி கரெக்டு, அதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.